ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி குரு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல்ல நடக்க போற 16வது T20 மேட்சை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வர்ஸ் ஆர்ஆர் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. மேட்ச் எப்ப நடக்குது அப்படின்னா 10ஆம் தேதி ஏப்ரல் வந்து நடக்க போகுது. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்டான பாஸ்பர் கிரிக்கெட் கிரவுண்ட் கவுஹாத்தில தான் அந்த மேட்ச் வந்து நடக்க போகுது. இந்த வெனுல இந்த சீரீஸ் 2026 ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஆர் 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. ஓவராலா ஆர்ஆர் 3 மேட்ச் விளையாண்டுருக்காங்க. அதுல ஒரு மேட்ச் மட்டும் ஜிடியோட ஹோம் கிரவுண்ட் வந்து பிளே பண்ணியிருந்தாங்க. பட் 2 மேட்சுமே ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்டான கவுஹாத்தில தான் அந்த மேட்ச் வந்து நடந்துருந்துச்சு. இந்த மேட்ச் விளையாண்ட 2 மேட்ச்லுமே அவங்க ரொம்ப சூப்பரான முறையில வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஹோம் கிரவுண்டா எப்படி பயன்படுத்திக்கணும் தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாக்குல அந்த பிளே பண்ணியிருந்தாங்க. அவங்க வின் பண்ண அந்த 2 மேட்சுமே ரொம்பவே ஒரு இந்த டீம்லாம் ஈஸியா ஜெயிச்சிருவாங்கடா அப்படின்லாம் சொல்லிட முடியாது. ஏன்னா ஒரு மேட்ச் சிஎஸ்கேவோட விளையாண்டு ஜெயிச்சாங்க. அதுவும் 127 ரன் தான் சிஎஸ்கே அடிக்க விட்டுருந்தாங்க. சேசிங்ல ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க. 2வது மேட்ச் மும்பையோட 11 ஓவர் மேட்ச் வந்து நடந்துச்சு மழை பெஞ்ச காரணத்துல. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஆர்ஆர் வெறும் ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு 11 ஓவருக்கு 150 ரன் வந்து பிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது மும்பைய தென்னார் அடிச்சாங்க சொல்லணும். 123 ரன்லயே வந்து சுருட்டிட்டு 9 விக்கெட் வந்து இழந்திருந்தாங்க. 11 ஓவருக்கு 123 ரன் தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஸோ அப்ப பேட்டிங்லயும் சரி பவுலிங்லயும் சரி இந்த ஹோம் கிரவுண்ட கரெக்டா பயன்படுத்தி தெரிஞ்ச ஒரு டீமா வந்து இருக்கு ஆர்ஆர். அண்ட் ஆர்சிபி அவங்களும் வந்து சளைச்சவங்களாம் நான் சொல்ல மாட்டேன். அவங்களோட ஹோம் கிரவுண்டை கரெக்டா பயன்படுத்தி ஈஸியா 2 மேட்சுமே ரொம்ப சூப்பரா வந்து வின் பண்ணியிருந்தாங்க. நல்லா விளையாண்டாங்க. ஆர்சிபியோட 3வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அவேல வந்து நடக்குது ஆர்ஆரோட. ஸோ அப்போ எப்படி பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஆர்சிபி இடையில எப்படி மேட்ச் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. இந்த வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் டீட்டெயிலாக இந்த பிச் ரிப்போர்ட்லாம் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவர்ல மேட்சை பத்தி எந்த அப்டேட் வந்தாலும் நான் டெலிகிராம்ல தான் அப்டேட் பண்றேன். டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கஷன்ல வந்து கொடுத்துருங்க. அண்ட் பிச் ரிப்போர்ட். ஸோ இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெட் சாயில் சர்ஃபேஸ். அதோட கிரவுண்டோட சர்ஃபேஸ் வந்து ரெட் சாயில் வந்து இருக்கு. அண்ட் ஹார்ட் பேஸ்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹார்டா இருக்கும். பால் நல்லாவே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குட் ஃபார் பேட்டிங்க்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அந்த பிச்சு ரெட் சாயில் பிச் பேட்டிங்க்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுல பெஸ்ட் ஆஃப் சைன்ஸ் பாத்தீங்கன்னா அதாவது பிச்சு எதுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பியூர்லி பேட்டிங் தான். அதுலயும் அந்த வெனுவோட கண்டிஷன்லாம் பார்க்கும்போது சேஸ் பண்ற டீம் 75% வின்னிங் ரேஷியோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போது ஒரு 160 190 வரைக்கும் டார்கெட் பிக்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் சேஸ் பண்ற டீம் ஈஸியா சேஸ் பண்ணிடுவாங்க. போக போக டியூலாம் வரதுனால செகண்டா பவுல் பண்றவங்கள கரெக்டா பவுல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டாஸ் ஃபேக்டரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களுக்கு தான் வின்னிங் ரேஷியோ வந்து அதிகமா வந்து இருந்திருக்கு. இது வந்து ஒரு ஹை ஸ்கோர் வெனுவா வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பவுண்டரி டைமென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 61 மீட்டர் 70 மீட்டர் ஸ்கொயர் பவுண்டரிஸும் 74 மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. சேசிங் டீமுக்கு 100% வின்னிங் ரேஷியோ வந்து இருக்க போது இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். அடுத்த வெனு ரெக்கார்ட். இந்த வெனுல 7 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 4, பேட் செகண்ட் பண்ண டீம் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 164. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் 199 அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருக்காங்க இந்த வெனுல ஆர்ஆர். லோவஸ்ட் ஸ்கோர் சிஎஸ்கே 127 ரன் 10 விக்கெட்டுமே வந்து இழந்திருக்காங்க. அண்ட் ஹெட்வர்ட் பேட்டல் ஆர்சிபி அண்ட் ஆர்ஆர் இந்த வெனுல ஒரு மேட்சஸ் கூட பிளே பண்ணல. ஓவரால் மேட்சஸ்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 34 மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. அதுல ஆர்சிபி 17 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆர் 14 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணியிருக்காங்க. பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்லை. ஒரு 3 மேட்ச் மாதிரி டிஃபரெண்ட்ல இருக்காங்க. அதுல 3 மேட்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நோ ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. அதாவது மழை பெஞ்சு மேட்ச் நடக்காம ஈக்குவல் பாயிண்ட் கொடுத்துருக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து இருந்திருக்கு. அண்ட் ஆர்ஆரோட ஹையஸ்ட் டோட்டல் அது இவங்க 2 பேர் இந்த வேணு கிடையாது. இவங்க 2 பேருக்கு அகேன்ஸ்ட் நடந்தது இல்லை. ஆனா ஆர்சிபியோட ஹையஸ்ட் டோட்டல் 205 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ 2 டீமோட பாசிபிள் 12 பேர் யார் யாரு அப்படிங்கறத பார்ப்போம். ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும்
விராட் கோலி, பிப்சால், தேவ்டத் படிக்கல், ரச்சித் படிதர், ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், ரொமோரியோ செஃபர்ட், குன்னல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார் அண்ட் அபிநந்தன் சிங், ஸ்ரேயாஸ் சர்மா, ஜாக்கப் டஃபி ஆர் ஹேசில்வுட் ரெண்டு பேர்ல ஏனியும் ஒரு பிளேயர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஹேசில்வுட் 100% ஃபிட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் விளையாடுவாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய நியூஸ்கள் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. ஓவராலான ஹேசில்வுட்டையும் வச்சுட்டு வந்து சொல்றேன். ஸோ எந்த மாதிரி ஆப்ஷன்ல வந்து இருக்க போகுது அப்படின்னு. அண்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால், சூரியவன்சி, துருஜுரல், ரியான் பராக், சிம்ரன் ஹெட்மயர், ஜடேஜா, ஃபெராரோ, ஜாஃபா ஆர்ச்சர், சந்தீப் சர்மா, ஆண்ட்ரி பர்கர், துஷா தேஷ்பாண்டே அண்ட் ரவி பிஷ்னாய். இதுதான் ஆர்ஆரோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. இப்ப இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் ரவி பிஷ்னாய் 3 ஓவர் வரையும் போல் பண்றதுக்கான வாய்ப்புகள். ஆண்ட்ரி பர்கர் 4, ஜாஃபா ஆர்ச்சர் 4, சந்தீப் சர்மா 3 அண்ட் பேலன்ஸ் இருக்கவரை ரவீந்திர ஜடேஜா அண்ட் துஷா தேஷ்பாண்டே போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்க போகுது. அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹேசில்வுட் பிளே பண்ணாரு, ஜாக்கப் டஃபி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல ஹேசில்வுட் 4 ஓவருமே வந்து போல் பண்ணிடுவாரு. 4, புவனேஸ்வர் குமார் 4 அண்ட் அபிநந்தன் சிங் 3 ஓவர், ஸ்ரேயாஸ் சர்மா 3 ஓவர், குர்னல் பாண்டியா 3 ஓவர் அப்படிங்கிறத போல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க ஓவரை ரொமோரியோ செஃபர்டுக்கு போலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு டீமும் லாஸ்டா விளையாண்ட மேட்சோட ரெக்கார்ட்ஸை நம்ம பார்த்துருவோம். ஆர்சிபி சென்னைக்கு எகென்ஸ்டா அவங்க ஹோம் கிரவுண்ட்ல அவங்க பிளே பண்ண ரெக்கார்ட் 250 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் வச்சிருந்தாங்க. 3 விக்கெட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணி. ஸோ அதுல பிப்சால் 46, விராட் கோலி 28, தேவ்தத் படிக்கல் 50, ரச்சித் படிதார் 48, டிம் டேவிட் 70. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. இதுல ஆர்சிபியோட பவுலர்ஸ் என்ன மாதிரி பவுல் பண்ணியிருக்காங்கன்னா டஃபி 2 விக்கெட், புவனேஸ்வர் குமார் 3, அபிநந்தன் சிங் 2, குர்னால் பாண்டியா 2, ஸ்ரேயாஸ் சர்மா 1. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரான முறையில பவுலிங் அண்ட் விக்கெட்ஸ் அண்ட் பேட்டிங்லயும் ரொம்பவே நல்லாவே வந்து பண்ணியிருந்தாங்க. அதே ஆர்ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல லாஸ்டா விளையாண்ட மேட்சஸ் எம்ஐக்கு எகென்ஸ்டா 11 ஓவர் மேட்ச். அதுல ஜெய்ஸ்வால் 32 பாலுக்கு 77 ரன், சூரியவன்சி 14 பாலுக்கு 39 ரன் அண்ட் துருஜுரல் 2 ரன்ல விக்கெட்டு, ரியான் பராக் 20 ரன்ல விக்கெட்டு, சிம்ரன் ஹெட்மயர் 6 ரன். ஸோ அவருக்கு பெருசா பேட்லேயே படல. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் முடிஞ்சு. அது ஓகே. அவங்க பவுலர்ஸ் எப்படி பவுல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆண்ட்ரி பர்கர் 2 விக்கெட், ஜாஃபா ஆர்ச்சர் 1 விக்கெட், சந்தீப் சர்மா 3 ஓவர் 26 ரன் 2 விக்கெட், துஷா தேஷ்பாண்டே 1 விக்கெட், ரவி பிஷ்னாய் 2 விக்கெட். ஸோ இப்போ இந்த டீம் ரெண்டு டீம்லயுமே அவங்க பவுலிங் ரொம்பவே சூப்பரா வந்து இருக்கிறாங்க பேட்டிங்கை கம்பேர் பண்ணுங்க. ஸோ பேட்டிங்ல அவங்க எந்த அளவுக்கு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சு பவுலருக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா அவங்க பவுல் பண்ண விட போறாங்க அப்படிங்கிறது தான் நமக்கு ட்விஸ்டா வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டோம். அவங்க லாஸ்ட் மேட்ச் எப்படி பிளே பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ நடக்க போற மேட்ச் எப்படி பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் ரொமோரியோ வரையும் வச்சிருக்கேன். குர்னல் பாண்டியா இருக்காரு. குர்னல் பாண்டியா எப்படி வேணாலும் அவங்க ஆப்ஷனை கொண்டு வருவாங்க. ஸோ அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். மோஸ்ட்லி இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மேட்சுமே இந்த 3 பேரும் வரல. ஒரு மேட்ச் டிம் டேவிட் வந்தாரு, ரொம்ப ஷெஃபர்டு வரவே இல்லை. ஒரு மேட்ச் ஜித்தேஷ் சர்மா வந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து இருக்கு. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சந்தீப் சர்மா விராட் கோலி பேட்டில் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கு. அதாவது விராட் கோலிக்கும் சந்தீப் சர்மாவுக்கும் இடையில இருக்கிற பேட்டில் தொடருமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்து இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 13 மேட்ச் பேட்டில் விளையாண்டுருக்காங்க. அதுல ஒரு 7 முறை வந்து விராட் கோலி வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். எப்ப தொடரும் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்றாங்க. அதாவது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா விராட் கோலிக்கும் சந்தீப் சர்மாவுக்கும் ஒரு பேட்டில் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாஃபா ஆர்ச்சர் ஃபர்ஸ்ட் ஒரு போல் பண்றாரு, ஆண்ட்ரி பர்கர் 2, அகைன் ஜாஃபா ஆர்ச்சர், அதுக்கப்புறம் சந்தீப் சர்மா, திருப்பி ஆண்ட்ரி பர்கர், இப்படி ட்ரை பண்றாங்க. அப்போ ஒரு 3 ஓவருக்கு வந்து சந்தீப் சர்மா பவுலிங் ஆப்ஷன் இருக்க போறது கிடையாது. அதுக்கப்புறம் தான் பவுலிங் ஆப்ஷன் வரப்போகுது. சம்டைம் 4 ஓவருக்கு அப்புறம் கூட பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்றாங்க. ஸோ அப்போ அந்த பேலன்ஸ் ஓவரை பயன்படுத்திக்கிட்டு விராட் கோலி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது 25-30% வந்து அடிச்சிருவாரு. அதே சேஸ் பண்றாங்க ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணது, செகண்ட் ஹாஃப் பேட் பண்ணது அப்படின்னா கண்டிப்பா அந்த பேட்டில்
ஒரு முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். சேஸ் பண்ணும்போது விராட் கோலி கண்டிப்பா கடைசி வரையும் நின்று அந்த ஸ்கோர்ஸை வந்து மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருவாரு. ஏன்னா சேசிங் மாஸ்டர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேரே இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா சந்தீப் சர்மாக்கும் விராட் கோலிக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததான் பிலிப் சால்ட் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இருந்து பெருசா மாட்டாமே தான் இருந்துச்சு. செகண்ட் மேட்ச் ஸ்டார்ட் அப்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாலும் விராட் கோலி அவுட் ஆனதுக்கு அப்புறம் இவரு அந்த இடத்துல ஒரு ஹிட் அண்ட் காக்க ஆரம்பிச்சிட்டாரு. 40+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருந்தாரு. ஐ ஹோப் இவங்களுக்கு ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வச்சிருக்காரு. போத் இன்னிங்ஸ்லயுமே 40+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஃபீல்டிங்கும் 1 or 2 கேச்சஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. டேவிட் படிக்கல் முதல் 2 மேட்ச் சூப்பரான நாக்குங்க. ஹோம் கண்டிஷனை கரெக்டா பயன்படுத்தினாரு. குயிக் 25 பால் 26 பால் 50+ ரன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. கண்டிப்பா அதே ஹிட் அண்ட்ல தான் வந்து பிளே பண்ணுவாரு. ஏன்னா டொமஸ்டிக் லெவல்ல வெளியே அவுட்டர்ல பிளே பண்ண மேட்சஸ்ல இருந்து அந்த ரெக்கார்ட் அப்படியே கீப் அப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த மேட்சும் கண்டிப்பா இம்பாக்ட் பிளேயர் ரோல், அவர் இம்பாக்டை கண்டிப்பா கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சேஸ் பண்றாங்க அப்படின்னா டேவிட் படிக்கல் அண்ட் விராட் கோலி இவங்களே நின்று மேட்சை முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்னா டேவிட் படிக்கல் இருந்து ஒரு 35+ ரன் வரையும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணிப்பா வந்து இருக்கு. ரச்சித் படிதாரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, ஸ்பின்னருங்க வர டைமுக்கு தான் ஒரு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவர் வர டவுனுக்கு ஸ்பின்னருக்கு பவுல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்பின்னரோட பால்ல வெரி ஃபர்ஸ்ட் பால்ல 6 அடிப்பாருங்க. விளையாண்ட 2 மேட்சும் பார்த்து தெரிஞ்சிருக்கும். ஸ்பின்னர் வராரா அவங்களோட பாலே நான் 6 அடிக்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி அடிச்சா ஆன ஒரு பிளேயர் ஸ்பின்னரை என்ஜாய் பண்ணி பிளே பண்ணிடுவாரு. ஆனா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட. நீங்க ஃபுல்லா லைன் அண்ட் லென்த்ல போட்டீங்க அப்படின்னா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. கொஞ்சம் ஸ்விங் பண்றீங்க, அவுட் ஸ்விங் பண்றீங்க, கொஞ்சம் பால கொஞ்சம் பவுல் சேர்த்துறீங்கன்னா அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாரு ரச்சித் படிதார். ஒரு 25+ ரன் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் ஆவரேஜா. ஜித்தேஷ் சர்மா மோஸ்ட்லி பேட்டிங் ஆப்ஷனே வரல. இந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது அப்படின்னா டாப் ஆர்டர்ல இருக்க அந்த 3 பிளேயர், ஸோ ஆக்சுவல் 4 பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 ஓவர் வரையும் நின்று பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஜித்தேஷ் சர்மா வரப்பதுக்கான வாய்ப்புகள் கம்மி. டிம் டேவிட், ரொமோரியோ செஃபர்ட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. அவங்க தான் பேட்டிங் டாப் ஆர்டர்ல வருவாங்க. ஆனா கடைசி அந்த 3 ஓவர்லயுமே பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா அந்த 2 பேருமே 50-60+ ரன் வரை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரன் ரேட்டை கொண்டு போகணும்னு தான் பார்ப்பாங்களே இல்லையா, மற்றபடி எந்த ஒரு ஆப்ஷன் இருக்க போதில்லை. ஜித்தேஷ் சர்மா கேள்விக்குறி. 15 ஓவர் வரை 4 பேர் நின்றுட்டாங்கன்னா டிம் டேவிட், ரொமோரியோ செஃபர்ட், ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் ஆட்டு வரமாட்டாரு. இன்கேஸ் ஆர்ஆர் பவுலர் லாஸ்டா 2 மேட்சுமே எப்படி பவுல் பண்ணாங்களோ அதே ஹிட்ல பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் ஆட்டு வந்துருவாரு. அந்த டைமிங்ல ஜித்தேஷ் சர்மா தான் கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் டிம் டேவிட், ரொமோரியோ செஃபர்ட் பவுலிங் ஆப்ஷன் ரொமோரியோ செஃபர்டுக்கு இந்த மேட்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ பிளேயர்ஸ் ஹேசில்வுட் வராரு. ஸோ ஹேசில்வுட், டஃபி 2 பேருமே உள்ள வச்சாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ எப்படி கொண்டு வராங்கிறத பார்ப்போம். அப்படி இருக்கும்போது பவுலிங் ஆப்ஷன் கிடைக்க போறது கிடையாது. இந்த மேட்ச் நோட் பண்ண ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் மேட்ச்ல சென்னைக்கு அகேன்ஸ்டா விளையாடும் போது பிராக்டிஸ் பண்ணும்போது டிம் டேவிட்டுக்கு பயங்கரமா பிராக்டிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏன்னா எல்லாருமே ரொமோரியோ தான் கன்சல்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு யூகம் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. டிம் டேவிட்டுக்கு பயங்கர பிராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க. பயங்கரமா அதே இதை வந்து ரிட்டர்ன் வந்து காமிச்சிருந்தாரு. இப்போ பிராக்டிஸ் மேட்ச் இங்க கவுகாத்தில வந்து அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ரொமோரியோவுக்கு பயங்கர பிராக்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எப்படி வேணா மாறலாம். ரொமோரியோ கூட இந்த மேட்ச் நீ கூட உள்ள போய் அடி அப்படிங்கிறத கொண்டு வரலாம். ஸோ எப்படி வேணா ஆப்ஷன் இருக்க போது கடைசி அந்த 3 ஓவர் 2 பேர்ல யாரு பேட்டிங் வந்தாலும் 40+ ரன் அப்படிங்கிறது அவங்கள்ட்ட இருந்து நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேன். அந்த போக போக பிச்சு பேட்டிங் ஃபேவர் ஆகிறத கரெக்டா வந்து பயன்படுத்தி விட்டு பிளே பண்ணிடுவாங்க. ஓகே, இப்ப இந்த ஆர்சிபியோட பேட்டிங் லைனப்ப பார்த்துட்டோம். ஆர்ஆரோட பவுலிங் லைனப்ல ஒரு பிளேயர் நான் சொல்லிட்டேன், சந்தீப் சர்மா. விராட் கோலிக்கு ஃபர்ஸ்ட் பவுல் அப்படின்னா ஆர்ஆர் ஃபர்ஸ்ட் பவுல்னா ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதர்வைஸ் பெரிய பேட்டில் இருக்க போறது கிடையாது. ஒரு விக்கெட் அப்படிங்கிறது சந்தீப் சர்மா நம்ம எதிர்பார்க்கலாம் ஓவராலா. ஓகே, அண்ட் ஜாஃபா ஆர்ச்சர், நான்ரி பர்கரோட பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஜாஃபா ஆர்ச்சருக்கு அந்த 3 ஓவருங்கும் போது பால் நல்லாவே ஸ்விங் ஆகும். அதுல கொஞ்சம் ஸ்லோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு 2 பேட்ஸ்மேனையும். ஜாஃபா ஆர்ச்சருக்கு பிளிப்சால்ட்டுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்விங் ஆகும் போது அவர் அவுட் ஸ்விங்க கொஞ்சம் சரியா காணிக்கிறதுல அடிக்க போகும்போது கொஞ்சம் விக்கெட்டை வந்து விட்டுறாரு. எட்ஜ் பட்டு ஸ்லிப்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் வந்து மாட்டுறது, இல்ல டக்குன்னு மேல பால் ஏறி விக்கெட்டை விட்டுறாங்க.
ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 2 ஓவர் பிளிப்சால்ட்டுக்கு ஜாஃபா ஆர்ச்சருக்கு பேட்டில் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல மிஸ் ஆயிட்டாரு, விக்கெட்டை விடல பிளிப்சால்ட் அப்படின்னா கடைசி வரை நின்று மேட்சை கொண்டு போயிருவாரு. ஸோ ஓவராலா ஜாஃபா ஆர்ச்சருக்கு நம்ம 1 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ரி பர்கர் குவாலிட்டியான ஒரு பவுலர்னு சொல்லணும். ரீசன்ட் மேட்ச் சூப்பரா பவுல் பண்ணி நல்ல விக்கெட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. தேவைப்படுற டைம்ல பவுன்சஸ் போட்டு விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு பால் எப்பொழுதும் போடுற மாதிரி நல்ல லைன்ல பால் போடுறாரு. அது பவுண்டரியா 6 அடிச்சிட்டாங்கன்னா அடுத்த பால் ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போட்டு ட்ரை பண்றாரு. அது கொஞ்சம் அவருக்கு கை கொடுக்குது. ஸ்லோவர் பவுன்சர்ல பிளேயர்ஸ் வந்து டக்கு டக்குன்னு விக்கெட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 கூட மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆண்ட்ரி பர்கரை பொறுத்த வரைக்கும். துஷா தேஷ்பாண்டே பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஒரு ஓவர் கொஞ்சம் அடி விழுவும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அவர் வந்து நான் பெருசா கன்சல்ட் பண்ண போறது கிடையாது. நீங்க யோசிக்கலாம், டெத் ஓவர் சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு, நல்ல பவுலர்னு. பட் அது அவுட்டர் வேணும்ல, ஜிடியோட நடக்கும் போது அந்த இதுல போயிட்டு நல்லா பவுல் பண்ணியிருந்தார். பட் இங்க அப்படியே சேஞ்ச் ஆகும், கொஞ்சம் ஃபிளாப் தான். ரவி பிஸ்னாய் குவாலிட்டியான பவுலர். டாப் ஆர்டர்ல இவர் 3 பேருமே டாப் ஆர்டர் 3 பேட்ஸ்மேன்ல யாராவது 10 ஓவருக்கு அப்புறம் உள்ள நின்று பிளே பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களோட விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் லசித் படிதார் நல்லா அடிச்சிருவாரு, ஸ்பின்னர் நல்லா அடிக்க. ரவி பிஸ்னாய் கொஞ்சம் அடி வசியும். ரவி பிஸ்னாய் இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். கண்டிப்பா டாப் ஆர்டருக்கு எவ்வளவு 10 ஓவர் ஒரு விக்கெட்டே விடாம நின்றுட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல டீமை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் வந்து இருப்பார். ஜடேஜா பெரிய அளவுக்கு விக்கெட்ஸ் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். 1 விக்கெட் வேணா நான் வந்து எதிர்பார்க்க, பெருசா வந்து அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகே, இப்போ 6 ஓவரோட பேட்டிங் லைனப் வந்து பார்த்துருவோம். 6 ஓவரோட பேட்டிங் லைனப்பை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்சி இவங்க 2 பேர்த்தோட விக்கெட் நீங்க எப்ப எடுக்கிறீங்கிறது தான் ஒரு பாயிண்டாவே வந்து இருக்க போகுது. பவர் பிளேக்குள்ளே இவங்க 2 பேர்த்து விக்கெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றவங்கள ஸ்லோ டவுன் பண்ணிடலாம். இயர்லியா விக்கெட் எடுக்க முடியாதுனாலும் ஸ்லோ டவுன் பண்ணிடலாம். ஸ்கோர்ஸை பெருசா போகிறத கட்டுப்படுத்தி கம்மியான ஸ்கோர்ல டீம் சுருட்டிடலாம். இவங்க 2 பேரும் நீங்க பவர் பிளேல விக்கெட் எடுக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் டார்கெட் 200க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். லாஸ்ட் மேட்ச் மும்பைக்கு எகென்ஸ்டா ட்ரெண்ட் போல்ட் ஓவர 6 அடிச்சு கிழிக்கிறாரு. பும்ரா ஓவர சூரியவன்சி தொடர்ச்சி 2 பால் 6 அடிச்சு கிழிக்கிறாரு. அப்போ சூரியவன்சி ஜெய்ஸ்வாலோட ஓவரை நீங்க பவர் பிளே இந்த 6 ஓவர் முடியறதுக்குள்ளாரே விக்கெட் எடுத்துடணும். அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து இருக்கிறவங்க கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகி பிளே பண்ண ஆரம்பிச்சுவாங்க. கொஞ்சம் ஸ்கோர்ஸ் பெருசா போகிறத கட்டுப்படுத்த முடியும். இன்கேஸ் 2 பேர்த்தோட விக்கெட்டை நீங்க எடுக்கல அப்படின்னா கண்டிப்பா 200க்கு மேல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல யார் யாருக்கு பேட்டில் இருக்க போகுது அப்படின்னா ஹாசில்வுட் உள்ள பிளே பண்றாரு அப்படின்னா, சோ இப்ப ஆர்சிபியோட பவுலிங் லைனப் நான் இப்படி வச்சிருக்கேன். ஒரு இம்பாக்ட் பிளேயர், ஃபாரின் பிளேயர், இம்பாக்ட் பிளேயர் வெளியே உட்கார வச்சு டஃபி ஹாசில்வுட் உள்ள கொண்டு வரலாம். கொண்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வந்து இருப்பாங்க. இப்படி இல்லாத பட்சத்துல டஃபி இருக்க மாட்டாரு, ஹாசில்வுட் தான் வந்து உள்ள இருக்க பாரு. டஃபி ஹாசில்வுட், ஜெய்ஸ்வால், ஹாசில்வுட், சூரியவன்சி இவங்க 2 பேருக்கு இடையில பேட்டில் வந்து இருந்திருக்கு. இன்னொன்னு புவனேஸ்வர் குமார், சூரியவன்சி இவங்களுக்கு இடையில ஒரு பேட்டில் இருந்திருக்கு. பால் புவனேஸ்வர் குமார் லாஸ்ட் இயர் பார்த்தா தெரிஞ்சுக்கோம், ஒரு பால் 6 அடிப்பாரு, அடுத்த பால் போல்ட தெருக்கி விட்டுருப்பாரு புவனேஸ்வர் குமார். சோ இப்போ புவனேஸ்வர் குமார், சூரியவன்சி இவங்க 2 பேர் பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி. அண்ட் பவர் பிளேயர் ஃபர்ஸ்ட் ஓவர் பவுல் பண்ண போற ஹாசில்வுட் அண்ட் ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேரோட பேட்டில் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியா வந்து இருக்கு. ஏன்னா ஹாசில்வுட் ஃபிட் ஆயிட்டாரு. பிராக்டிஸ் மேட்ச் எல்லாம் 150 153 சம்திங் அந்த மாதிரிலாம் ஸ்பீட்ல வந்து பவுல் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டிக்கை தெறிக்க விட்டுட்டு இருக்காரு. அதே இட்டன்ல இங்க வந்து பவுல் பண்றாங்க போது பவர் பிளேல 2 பேருமே ஸ்ட்ரகிள் கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அதை தாண்டிட்டாங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு வைபவ் சூரியவன்சி ஒரு 25+2 வரையும் அடிப்பாருங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஜெய்ஸ்வால் கொஞ்சம் இயர்லியே விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அந்த பவர் பிளேல இருக்கக்கூடிய ஹிட்டன் அதை தாண்டிட்டார் அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி ஜெய்ஸ்வால் ஒரு 50+2க்கு மேல அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, துருஜுரல் ஒரு மேட்ச் நல்லா விளையாண்டாரு, அடுத்த மேட்ச் ஃபிளாப்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா அதே மாதிரி ஃபிளாப் தான், பெருசா ஸ்கோர் பண்ண கிடையாது. இந்த மேட்ச் பெரிய அளவுக்கு அவரோட ஸ்கோர்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு 15-20+2 இந்த மாதிரி தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ரியான் பராக் இன்னுமே ஃபார்முக்கு வர கிடையாது. விளையாண்ட 3 மேட்சுமே டோட்டலி சொதப்பல் தான் சொல்லணும். பேக் டு ஃபார்முக்கு இன்னும் வரல. கேப்டன்ஷிப் நாக் நல்லா பண்றாரு, எந்த பவுலருக்கு எப்ப கொடுக்கணும், எந்த பேட்ஸ்மேன் எப்ப கரெக்டா இது பண்ணி பண்றாரு. பட் அவரோட ஃபார்முக்கு இன்னும் வரலையோங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இன்கேஸ் இந்த 3 பேருமே டக்கு டக்குன்னு விக்கெட்டை விடுறாங்க, பவர் பிளேலயே விக்கெட்டை விட்டாங்க, 6 ஓவர் முடிவுக்குள்ள 3 விக்கெட் போயிருச்சு அப்படின்னா
அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் நாக் ரியான் பராக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்ட் அப்ல ஸ்லோவா போய் ஸ்கோரை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அடிக்க ஆரம்பிச்சு ஒரு நல்ல டார்கெட் வந்து பிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு 25+ ரன் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்க முடியும். சிம்ரன் ஹெட்மேயர் இந்த வெனுவுக்கு இன்னும் அடாப்ட் ஆலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அவர் வர டவுனுக்கும் அடாப்ட் ஆலையோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கேள்வியா வந்திருக்கு. ஏன்னா பெருசா பால் அவருக்கு படவே மாட்டேங்குது. அவர் எதிர்பார்க்கறது ஒண்ணு, பட் அவர் அடிக்க ரீஸ்டார்ட் தான் அடிக்க போறாரு. பட் இருந்தாலும் அவருக்கு பெருசா இன்டர்ட் ஆக மாட்டேங்குது. நான் அவருக்கு வந்து பெருசா 15-20 அடிப்பார், அவ்வளவுதான். பெரிய டன் இருக்க போறது கிடையாது. ரவீந்திர ஜடேஜா ஆர்சிபிக்கு அகெயின்ஸ்டா நல்ல பேட்டர் வச்சிருக்காருங்க. இன்கேஸ் சேஸ் பண்றாங்க அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இருந்து ஒரு 30-35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா 10 ஒரு 15+ ரன் வரையும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் வந்து இருக்க போகுது. டோவன் ஃபெரரோ பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சுமே நம்ம பார்த்தோமாங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு மேட்ச் பார்த்தோம், ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெருசா அவர் வந்து பிளே பண்ண மாதிரி நான் பார்க்கல. பேட்டிங் ஆப்ஷன் பெருசா அவருக்கு கிடைக்கிறது இல்லை. அவர் பெருசா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. பெரிய ஸ்கோர்ஸும் அவர் அடிக்க போறது கிடையாது. ஓகே, இப்போ நம்ம ஆரோட பேட்டிங் லைனப் வந்து பார்த்துட்டோம். ஆர்சிபியோட பவுலிங் லைனப்ல குர்னால் பாண்டியா பொறுத்த வரைக்கும் பவர் பிளேக்கு அப்புறம் தான் பவுலிங் ஆப்ஷன் வந்து தராங்க. 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்றாரு. அந்த 3 ஓவருமே ஸ்பின் பவுல் தான் பண்றாரான்னு கேட்டா கிடையாது. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். நீங்க அவர் பால அடிக்காத வரைக்கும் ஸ்பின் பால் தான் போல் பண்றாரு. லெப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் தான் போல் பண்றாரு. அவர் பால அடிச்சிட்டீங்கன்னா ஸ்பின் குர்னலா இருந்தவர் ஃபாஸ்ட் குர்னலா மாறிடுறாரு. ஸ்பின் பவுல் போல ஃபாஸ்ட் பவுலரா மாறின்னு பவுன்சரா போட்டு தள்ளுறாரு. 6 பால்ல பால் அடிச்சிட்டீங்க, அந்த பாலே ஒரு பால் அடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த 4 பால் ஸ்பின் பவுன்ஸ் தான் போடுறாரு. அடுத்த 6வது பால் ஸ்பின் பால் போட்டு விக்கெட் எடுத்துட்டு போயிடுறாரு. அந்த பேட்ஸ்மேனை குழப்பறாரு. என்னதானா பந்து போடுறாங்கிற மைண்ட குழப்பி அவர் விக்கெட் வந்து எடுத்துட்டு போயிடுறாரு. ஸோ அப்ப 3 ஓவர் போல் பண்ற பட்சத்துல கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். புவனேஸ்வர் குமார் கண்டிப்பா இந்த மேட்ச் அவருடைய ஹிட் அண்ட் லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன், பேக் டு ஃபார்முக்கு வந்துருவாருன்னு. கண்டிப்பா இந்த மேட்சுக்கும் அந்த ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள், 2 விக்கெட் வரையும் ஆவரேஜா எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும். அபிநந்தன் சிங் ஒரு விக்கெட் அப்படி எதிர்பார்க்கலாம். என்ன ஒண்ணு ஒரு ஓவர் கொஞ்சம் அடி விழுந்துருது, அது மட்டும் தான். கொஞ்சம் ஸ்கோர்ஸை கொடுக்கறத கம்மி பண்ணார் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான பவுலரா வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள். ஸ்ரேயா சர்மா ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர் விளையாண்ட அந்த 2 மேட்சுமே பெருசா விக்கெட் கிடைக்கல, பெருசா ஹிட் அண்ட் இல்ல. நல்லா பவுல் பண்ணாரு, பட் விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனா இந்த மேட்ச் நான் சொன்ன குர்னாலுக்கு கிடைக்கும் 2 விக்கெட்டுன்னு, அது கூட ஒன்னாம் மேட்ச் ஸ்ரேயா சர்மா அந்த இடத்துல இம்பாக்ட் கொடுத்து 2 விக்கெட்டா எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலர் ஸ்ரேயா சர்மா. ஆர்ஆருக்கு அகைன்ஸ்டா நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்க ஒரு பிளேயரா வந்து இருக்காரு. டஃபியா ஆசிலுட்டா 2 பேர்ல யாரு வந்தாலும் அந்த 2 விக்கெட்டுங்கிறது 3 கூட எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே பவர் பிளேல டீமை கொலாப்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காங்க. 2 ஓவர் 2 அல்லது 3 விக்கெட் அப்படிங்கறத எடுத்துடுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பவுலிங்ல இருக்காங்க. அண்ட் சப்போஸ் ஆசில்வுட் இருந்தாருன்னா கடைசி இந்த டெத் ஓவர்ல வர பவுல் பண்றாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா 2ங்கிறது 3 விக்கெட்டா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏதாச்சும் இதுல பிளேயர் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா டெலிகிராம்ல வந்து அப்டேட் பண்றேன் ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும். ஓகே, இப்போ நம்ம 2 டீம் பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஆர்சிபில எந்தெந்த பிளேயர் கொஞ்சம் இம்பார்ட்டா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு பிப்சல் அகைன்ஸ்ட் 1, விராட் கோலி 2, டிம் டேவிட் ஆர் ரொமோரியோ 3, ஹாசில்வுட் 4, ஸ்ரேயா சர்மா 5, புவனேஸ்வர் குமார் 6. இந்த 6 பேர் நல்லாவே இம்பாக்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 7வது ஆப்ஷன்ல குர்னல் அண்ட் ரச்சித் படிதார் இவர் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இவங்க 2 பேரும் ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். நான் சூரியவன்சி 1, ரியான் பராக் 2, ஜடேஜா 3, ரவி பிஸ்னாய் 4, நாண்ட்ரி பர்கர் 5, ஜாஃபா ஆச்சர் அல்லது சந்தீப் சர்மா 2 பேர்ல எனி ஒன் 6. இந்த 6 பேரோட இம்பாக்ட் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.